நீட் தேர்வில் சீர்திருத்த பயனில்லை, நீட் தேர்வே கூடாது அப்படின்னு சொல்லி பாராளுமன்றத்தில் முனைவர் டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அதாவது பொது தேர்வு திருத்த மசோதா மீதான விவாதத்துல அவர் சொல்லியிருக்கிறாரு. இந்தியா முழுக்க பேன் நீட்டா இல்ல ஃபேர் நீட்டா அப்படின்ற ஒரு விவாதம் போயிட்டு இருக்கு. அதை பத்தி இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா பார்க்கலாம். நீங்க முறை நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. வீரம் என்பது நெருக்கடிகள் சூழ்ந்த போதும் கொள்கை நெறிப்படியே வாழ்தல் வீரம். இந்தியால ஒரு சாரார் நீட் வேணும் அப்படின்னும், இன்னொரு சாரார் நீட் வேணாம், இது சமூக நீதிக்கு எதிரானது, ஏழை எளிய மாணவர்கள் இதனால பெரும் பாதிப்படைவாங்க, அவங்களால மருத்துவ கனவு படிக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீட் தேர்வினுடைய அடிப்படையை நம்ம புரிஞ்சுக்கணும். அதை எளிமையா சொல்லணும் அப்படின்னா இப்போ நீட் தேர்வினுடைய சிலபஸின் எக்ஸாம் பேட்டர்ன் நீங்க முதல்ல பார்க்கணும். மத்திய அரசினுடைய NCERT அப்படின்ற ஒரு அமைப்பு புத்தகங்களை வெளியிடுது. அது எப்படி இருக்குதுன்னா CBSE என்னுடைய பாடத்திட்டத்து ரெண்டுமே ஒரே சேமா இருக்கு. அப்படி சொல்ல போனா CBSE பாடத்திட்டத்தை அடிப்படையா வச்சு 11th 12th இருக்க அந்த பாடத்தை அடிப்படையா வச்சு நீட் வினாக்கள் கேட்கப்படுது. மொத்தம் 180 வினாக்கள். இதுல ஒரு வினாக்கு 4 மார்க்கு. இதுல முக்கியமா கவனிக்கப்பட வேண்டியது என்னன்னா மைனஸ் மார்க் இருக்குது. நீங்க தவறா ஒரு வினாவுக்கு விடையளிச்சிட்டீங்க அப்படின்னா மைனஸ் மார்க் 1 இருக்குது. 180 வினாக்களுமே கட்டாயமாக்கப்பட்ட வினாக்கள். இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டுல அரசு பள்ளியில தமிழ் வழியில எத்தனையோ மாணவர்கள் படிச்சிருப்பாங்க. அவங்க படிச்சது 11th 12th தமிழ்நாடு பாடநூல் கழகம் அந்த பாடப்புத்தகத்தை அடிப்படையா படிச்சு பாஸ் ஆகிருப்பாங்க. அவங்களுக்கு CBSE பாடத்திட்டம் என்னன்னே தெரியாது. அவங்கள்ட்ட போய் நீங்க இந்த பாடத்திட்டத்தின்படி கேள்வி கேட்டா அவங்களால எப்படி ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. அப்ப என்ன ஆகுறாங்க, நிறைய குடும்பங்கள், பெற்றோர்கள், மருத்துவ படிக்கக்கூடிய மாணவர்களுடைய கவனம் இது கோச்சிங் கிளாஸ் சைடு போகுது. அப்ப அந்த கோச்சிங் கிளாஸ் அவங்க என்ன பண்றாங்கன்னா லட்சக்கணக்கான ஃபீஸ் வசூல் பண்ணி அதுக்கான கோச்சிங் தராங்க. அதுலயே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது. என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, இப்போ தமிழ்நாடு முழுக்க நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா மொத்தம் 78 மருத்துவக் கல்லூரிகள்ல இருக்குது. அதுல மொத்த சீட்ஸ் பாத்தீங்கன்னா 13,000க்கு மேற்பட்டு இருக்குது. அதுல அரசு கல்லூரிகள்னு பாத்தீங்கன்னா 38 இருக்குது. அதுல இருக்க சீட்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 5,200க்கு மேற்பட்டு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஒரு எடுத்துக்காட்டுக்கு நம்ம யோசிச்சு பார்ப்போமே. இப்ப தமிழ்நாட்டுல ஒரு 5 லட்சம் மாணவர்கள் நீட் எழுதுறாங்க. அதுல ஒரு பாதி அளவு கிட்டத்தட்ட ஒரு 50%, 2.5 லட்சம் மாணவர்கள் நீட் எக்ஸாம்ல பாஸ் ஆகுறாங்க. அப்படி பாஸ் ஆன மாணவர்கள்ல 13,000க்கு மேற்பட்டவங்க மட்டும்தான் நீட் எக்ஸாம்ல பாஸ் ஆகி மருத்துவராக முடியும், மருத்துவ படிப்புன்னு படிக்க முடியும். அப்ப மிச்சம் இருக்கிற மாணவர்கள் நீட் பாஸ் ஆயிருந்தாலுமே மருத்துவருக்கான படிப்பை படிக்க முடியாது. அப்ப யோசிச்சு பாருங்க, அவங்க இத்தனை நாள் எவ்வளவு உழைப்பு போட்டிருப்பாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சிருப்பாங்க, அவங்களுடைய காசு, பெற்றோர்களுடைய உழைப்புன்னு எல்லாமே வேஸ்ட் தான். ஒரு தேர்வுல பாஸ் ஆகியுமே படிக்க முடியலன்னா என்ன, இது எவ்வளவு பெரிய ஒரு அபத்தமா இருக்குதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதனாலதான் எல்லா ஜனநாயக முறைப்படி இருக்கிறது, சமூக நீதி அடிப்படையா வச்ச நிறைய இடதுசாரி அமைப்புகள், விசிகா, இந்த மாதிரியான எல்லா ஜனநாயக அமைப்புகளுமே நீட்டை எதிர்த்து தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு வராங்க கடந்த 10 ஆண்டுகளா. ஆனா இன்னைக்கு CJP ஜந்தர் மந்தர்ல ஒரு போராட்டம் நடத்தினாங்க. அந்த போராட்டத்துல கடுமையான நிறைய பிரச்சனைகளை தாண்டி போராட்டம் வெற்றி பெற்றுச்சு. ஆனா அதனால ஏதாவது பயன் இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஒரு பயனுமே கிடையாது. ஏன் நீங்க கேட்டீங்கன்னா இப்ப கல்வி அமைச்சர் பதவியில இருக்கிறாரு, ஒரு நல்ல விஷயம். வேற கல்வி அமைச்சர் இருந்தாலுமே நீட் இருக்குது. என்னதான் கடுமையான சட்டங்கள் தண்டனைகள் போட்டாலுமே இது ஒட்டுமொத்த மாணவர்களுக்குமே எதிரான ஒரு விஷயமா தான் இருக்கு. அதனால தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே நீட்டுக்கு எதிரான ஒரு போராட்டத்தை முன்வைக்கணும். அப்பதான் நீட்டை நம்ம முழுமையா ஒழிக்க முடியும். இப்ப 2016ல நீட் அறிமுகமாகி இத்தனை ஆண்டுகளமா நீட் வந்திருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு முறை அப்படி என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ 12th அதிகமான மதிப்பெண்கள் எடுத்திருப்பாங்க. அவங்க அந்த கட் ஆஃப் அடிப்படையில தரவரிசைப்படி அவங்களுக்கு சீட்ஸ் கிடைக்கும். இதன் மூலியமா சிம்பிளா அரசு பள்ளியில இருக்கிற மாணவர்கள் கூட ஈஸியா போய் மருத்துவரான படிப்புகளை படிக்க முடியும். ரொம்ப எளிமையான ஒரு வழியா இருந்துச்சு. அதை இவ்வளவு கடுமையாக்கி இவ்வளவு விஷயங்களை கொண்டு ஒரு கிராமப்புற ஏழை எளிய முதல் தலைமுறையா படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாத்தினுடைய கனவையும் மத்திய அரசு பொய்யாக்கி இருக்குதான் நம்ம சொல்லணும். சரி, இப்படி ஒரு எக்ஸாம் நீங்க கொண்டு வரீங்க, அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும், தமிழ்நாட்டுல இருக்கிற அரசு பள்ளிகள்ல நீட் இலவசமா ஒரு கோச்சிங் சென்டர் கொடுங்க, மாணவர்களுக்கு இலவசமா பயிற்சி கொடுங்க, அந்த பாடத்திட்டத்தை நல்லா நடத்துங்க அவங்க மொழியிலேயே. அதுக்கான ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்திட்டு நீங்க இந்த எக்ஸாம் கொண்டு வந்தீங்கன்னா
அதை மாணவர்கள் அதன் அடிப்படையில் எழுதுறது சரியா இருக்கும். எந்த ஒரு கட்டமைப்புமே அடிப்படை கட்டமைப்புமே நீங்க மேம்படுத்தாம ஒரு எக்ஸாமை கொண்டு வந்து எழுதுனா மாணவர்கள் எப்படி எழுதுவாங்க யோசிச்சு பார்க்கணும். ஆக நீட் ஒட்டுமொத்த மாணவர்களுக்குமே எதிரானது. பணம் இருக்கவங்க மட்டும்தான் மருத்துவர் ஆக முடியும் அப்படின்ற ஒரு முதலாளித்துவ அடிப்படையிலையும் செயல்படுற ஒரு அமைப்பு தான் இந்த நீட். கல்வி அப்படின்றது என்ன அப்படின்னா எம்பவர்மெண்ட், அதாவது அதிகாரமற்ற மக்களுக்கு அதிகாரம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் கல்வி. அப்பேற்பட்ட கல்விய மீண்டும் மீண்டும் அதிகாரம் இருக்கிறவங்ககிட்டே கொடுக்கறதுக்கான ஒரு வழிபோக்காதான் இந்த நீட் இருக்குது. இன்னொரு விஷயம், இப்ப திருமாவளவன் பாராளுமன்றத்துல இந்த கருத்தை பேசுறாரு. ஆனா தமிழ்நாட்டுல எத்தனை பிஜேபியை சேர்ந்த நபர்கள் ஜாதி வெறியை அடிப்படையா வச்சு ஜாதி ஆணவத்தையே மையமா வச்சு அரசியல் கட்சி நடத்துற அமைப்புகள், மக்கள் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி எத்தனையோ நிறைய அமைப்புகள் இருக்கு. இவங்கெல்லாம் ஏன் நீட்டை எதிர்த்து போராட மாட்டேங்கிறாங்க? தன்னோட ஜாதிக்கு ஒண்ணுனா, தன்னோட மதத்துக்கு ஒண்ணுனா, இல்ல தன்னுடைய இந்த பிரிவுகளை அடிப்படையா வச்சு இருக்கிற அமைப்புகளாக இருக்கட்டும், இல்ல சங்கங்களா இருக்கட்டும், அதுக்கு எதிராக போராடல. ஏன்னா அவங்களுக்கு அந்த அடிப்படை புரிதலும் கிடையாது, அறிவும் கிடையாது. அவங்களை பொறுத்த வரைக்கும் மக்களை எந்தெந்த அளவுக்கு அறிவு சமூகமா ஆக்க முடியாம ஒரு சாதியத்துக்குள்ளேயோ ஒரு மதத்துக்குள்ளேயோ வச்சு அதன் மூலியமா அவங்க எப்படி அரசியல் லாபம் அடைய முடியும் மட்டும்தான் பாக்குறாங்க. இன்னைக்கு ஜாதி பெருமை பேசக்கூடிய மத பெருமை பேசக்கூடிய அமைப்புகளை ஏன் நீட் எதிர்க்கல? ஜாதிக்கு ஒண்ணுனா மிகப்பெரிய பிரச்சனை பண்ற கலவரம் பண்ற ஒரு அமைப்பு, மதத்துக்கு ஒண்ணுனா மிகப்பெரிய பிரச்சனை பண்ற கலவரம் பண்ற அமைப்பு ஏன் இதுக்கு எதிராக போராட மாட்டேங்குன்ற ஒரு கேள்வி நம்ம எல்லாம் கேட்கணும். ஆனா இன்னைக்கு முனைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் நாடாளுமன்றத்துல நீட்டுக்கு எதிராக போராடுறாரு, ஜாதி வன்முறைகளுக்கு எதிராக போராடுறாரு, ஓபிசி மக்களுக்கான இடஒதுக்கீடுக்கு எதிராக போராடிட்டு இருக்காரு, தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு வராரு. ஆனா அவரை தொடர்ந்து ஒரு சாதியவாதி, ஒரு சாதி கட்சி தலைவர், இவர் சாதியத்தை அடிப்படையா வச்சு ஒரு சனாதனவாதின்னு இவங்க எல்லாம் சொல்றத மிகப்பெரிய ஒரு வேடிக்கையா இருக்கு. அதனால மக்கள் நீங்க இந்த அரசியலை புரிஞ்சுக்கணும். நீட்டினால பாதிக்கப்பட்டு உயிரிழந்த ஒவ்வொரு மாணவர்களுடைய உயிருக்கும் பிஜேபி கண்டிப்பா பதில் சொல்லணும். மேலும் இது மாதிரியான வீடியோக்கள் நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா துருஸ்தர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவுல தொடர்ந்து கொடுங்க. நன்றி.